டேய் பெரியடா புடிச்சிருக்கே ஜி வாய் மூடு நீ கெஞ்சிட்டே இருக்கியா குட்டு வந்துட்டே இருக்கடா நல்லா வேலைக்கு ஆகாது வட்டிக்கு வேண்டாம் டேய் கெஞ்சி தொலை போறடா டேய் எசகோசா பீமந்தில சிக்கிட்டான் தூக்கிட்டோம்டா வெளியில காவலுக்கு இருந்தா நேரா பத்த வச்சிருப்பா மூக்கு வேற தொண்டக்கார வந்தா என்ன சொல்றா டேய் ஓடுறியா டேய் பெரியடா புடிச்சிருக்கு உனக்கு டேய் உடம்புற வலி இருக்கடா அப்பதான் நம்ம என்ன பண்ணாலும் எங்க ஏன் வலிக்குது வெளில சொல்லாம இருப்பா என்ன பார்த்து சொல்லுங்க. குத்தைக்கு எடுத்திருந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது மேடம். இவனுக்கு 2 பேரும் கஞ்சா போட்டு அங்கேயே கிடப்பானுங்க. அது சரிடா, நான் போகிற நேரம் பார்த்து வேற எவனா வந்து தொலை போகிறான். எல்லாருக்கிறவனு கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா நீ முடிச்சுட்டு ஃபோன் அடி. ஆந்திரா பார்டரில் செங்கல் சூளைக்கு தண்ணி அடிக்கிற கான்ட்ராக்ட் மேடம். எஃப்சி ரேட் நெருங்கிட்டதால் 1.5 மாதம் கழித்து அன்றைக்கி தான் ஊருக்கு வந்தோம். கிளீனரு அவன் தம்பி வரதா சொல்லி பாதி வழியில் இறங்கிட்டான். டேய் சிக்கன் எடுத்துட்டு போடா. இல்லைண்ணா தங்கச்சி மறுபடியும் வந்திருக்கா, அதான் தம்பி வந்து மீன் எடுக்க போகலாம்னு பிளான் பண்ண மேடம். பாலை வேலை நடந்ததால் டேமுக்கு போகிற ரோட்டுக்கு குறுக்கு வழியில் பூந்து போனோம். அன்னைக்கு மதியம் எக்ஸாம்ங்கிறனால லேட்டாக தான் வீட்டிலேருந்து கிளம்புனாங்க மேடம். வகுறு வலிக்கிற மாதிரி இருக்குது, நீ இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு மஞ்சள் மட்டும்தான் மண்ணு காட்டுக்குள்ளே போனாங்க மேடம். டேய் சிவா டேய் நான் ஆரம்பிக்கவே இல்லடா. எவனா வரண்டா? என்னடா சொல்ற? எவனா தோட்டக்காரனா இருக்க போறான்டா. தோட்டக்காரர் எதுல லாரியில வரேன்? கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும். டேய் இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கு? அப்பாண்டா நீ யார்கிட்ட சொல்லி வச்சியா? நான் எதுக்குடா சொல்ல போறேன்? அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரம். என்னது வேற கராக்கி உள்ள இருக்கா? ஏங்க வாழைத்தாருதான் திருட்டு போதுன்னு இப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்களால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? இன்னொன்று வரேன்னு சொன்னவ ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற? விட்டா என்ன பார்க்க சொல்லுவ போல. வண்டி திருப்பா. எங்கடா மீன் தீந்துடா. திருப்படானா மீன் தீந்துல சத்ரா. கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் வதனமென கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும். ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு? பின்னாடி வந்து வேவு பார்க்குறியா? இல்லைண்ணா வண்டி நிற்கிறத பார்த்தேன், பஞ்சரம் என்னன்னு தெரியல. பஞ்சரானா எங்களுக்கு பார்க்க தெரியாதா? உங்கள் அக்கா கிட்ட சொல்லி அமிச்சாலா? அவள் ஃபோன் கட் பண்ண உடனே நீ ஃபோன் பண்ணுற? இல்லைண்ணா மீன் எடுக்கலாம்னு போனேன். டேய் அத்தை மட்டும் படுறா, இன்னொரு முறை என் கண்ணு முன்னாடி நின்னா அடி வாங்க சொல்லிட்டேன். போடா அந்த பக்கம். ஆளும் மூஞ்சியும்.
எப்ப தீப்பிடி இருக்கா? சத்தம் கேட்டு தான் வந்தேன். வர சொன்ன ஆள் வேற வரல. ஏதாவது பார்த்து செஞ்சா நல்லா இருக்கும். மறுக்க பொண்டாட்டிக்கிட்ட தப்பிச்சு வரதெல்லாம் பெரிய விஷயம்ப்பா. அட காசு முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்பி வந்துட்டேன். இல்லைண்ணே செட் ஆகாது. சரி ஒத்து வரலனாலும் பரவாயில்ல, பெட்டியாவது கொடுங்க. வெளிவிடுங்களா நமக்கு? பொட்டில் இருக்கா? நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும். அமைக்க முடியல. டேய் என்னடா இது? ஏய் என்னடா இது? கேக்குறேன்ல. வாங்கடா இப்ப வாங்கடா. கஞ்சா குடிக்கு நாய்களோட போகும்போதே யோசனை பண்ணிருக்கணும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஏய் ஸ்கூல் புள்ளியாடா? அம்மாடி மஞ்சு, அம்மாடி இந்த வயசுல இதெல்லாம் தேவை மேடம். பெத்த பிள்ளைங்க ரேட்டு பேசுற சன்னால வேணும்னா என் பிள்ளைங்க பாப்பா நினைக்கவே இல்லை மேடம். குழந்தைங்க அவன் அந்த சூழ்நிலை அவளை பார்த்ததும் நான் நினைக்காதெல்லாம் நடந்து போச்சு மேடம். மஞ்சு எந்திரா டேய். டேய் மஞ்சு டேய் அந்த பாவிங்க என் பொண்ணை ஒன்றும் பண்ணாமல் இருந்தது எங்கள் பாக்கிங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணை என்னை ஹீரோவை தாங்க பார்த்தா. பழைய அக்யூஸ்ட் 2 பேர் போதையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திட்டு சேர்த்துறதா கேஸை மாற்றிட்டாங்க. ஏடிஎம் இன்ஸ்பெக்டரும் எங்களுக்கு தெய்வம் மாதிரிங்க. கான்ஸ்டபிள், இந்த கேஸ் ரீஓப்பன் ஆனதா வெளியில் காட்டிக்காதீங்க. இந்த கேஸ் முடிஞ்சதாகவே இருக்கட்டும்.